கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது. இல்லைன்னா ரிசைன் பண்ணிட்டு போங்க, இல்லைன்னா வந்து வேற இந்த டிபார்ட்மெண்ட் மாத்துறீங்கன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேவலம் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு இன்னும் பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் கொடுப்பாங்க, அதுல வந்து இதெல்லாம் அடிக்கலாம்னு சொல்லிட்டு இப்படி வந்து நாக்கு தொங்க போட்டு இருக்கிறவங்களுக்கு இதுதான் பண்ணுவாங்க. இது 20 வருஷமா இருக்காங்க அப்படின்னா 2014, 2016, 2019, 2021 இந்த காலகட்டத்தில் அதிமுக தானே ஆட்சியில் இருந்தது, அவங்க பண்ணிருக்காங்க. அதுதாங்க ஒரு நிறைகுடம் வந்து தலைப்பாது குறைகுடம் கூத்தாட மாதிரி கூத்தாடிட்டு இருக்கீங்க, வானத்துக்கு பூமி குதிக்கிறீங்க. ஏன்னா கள்ள ஓட்டை நம்பிருக்கு திமுக. எனவே தான் அந்த வகையில பார்த்தினா அவங்களுக்கு தான் வந்து திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இது ஆகி போச்சு. எஸ்ஐஆர் பணிகளை வந்து நாம் தமிழர் திமுக மட்டும் வந்து எதிர்க்கல, நாம் தமிழர் தாவேகா கூட எதிர்க்கிறாங்க. அந்த கட்சிகளுக்கு நீங்க என்ன சொல்ல இல்ல? அதாவது நாங்க எங்களை பொறுத்தவரை நான் வந்து உதாரணம் சொன்னேன். ரேண்டமா வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தொகுதியிலையும் நாங்கள் எடுத்தோம். மாவட்ட செயலர் பாலகங்க இருக்காரு, அதே போல பாபு இருக்காரு. எல்லா மாவட்ட செயலர், சென்னை மாவட்ட செயலர் எல்லாமே எடுத்தோம். 10 தொகுதி எடுத்தோம். நான் கேட்குறேன், அந்த கட்சிகளை கேட்குறேன், 10 பூத்தை எடுத்தோம். வேணா கூட அவங்க டெஸ்ட் பண்ணிட்டோம். அவங்களுக்கு கீழ் லெவலில் BL2 இருக்காங்க. BL2 எடுத்து 10 தொகுதி 10 பூத்து எடுக்க சொல்லுங்க. அதாவது வாக்குச்சாவடி பூத்துனா பாகம் பூத்து வாக்குச்சாவடி, அந்த 10 பூத்து எடுத்து அதில் எவ்வளோ டெத் இருக்காங்க, எவ்வளோ ஷிஃப்ட் இருக்காங்க, விலாசம் தெரியாதவங்க இருக்காங்க, அந்த கணக்கு எடுத்து பாருங்க. அந்த கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் எத்தனை வருஷமா இருக்காங்க? 20 வருஷமா இருக்காங்க. அவங்க ஓட்டில் யார் போடுறது? திமுக தான் போடுது. அது வந்து இருக்கணுமா? அதான் நான் வந்து இந்த ஆதரிக்கணும்னு நான் கேட்குற கேள்வி. எனவே தான் எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஏன் ஆதரிக்கிறோம்? வெளிப்படைத்தன்மை இருக்கணும் தான் ஆதரிக்கிறோம். செக் பண்ணோம். ஒரு தொகுதியிலையும் பார்த்தா, இப்போ என் தொகுதியில் பார்த்தா 10 பூத்தில் 1700 ஓட்டு, திருவிக நகரில் பார்த்தோன்னா 735 ஓட்டு இறந்தவங்கல்ல. இதெல்லாம் எடுக்கல. இதெல்லாம் எடுக்கணும்னு தானே சொல்கிறோம். இருக்கிறவங்களுக்கு ஓட்டை கொடுப்பா, இல்லாத இறந்தவங்களுக்கு எதுக்கு ஓட்டுது? அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ஒவ்வொரு கட்சியும் அவங்களுடைய BL2 மூலமாக 10 பூத்து எடுத்து 10 பூத்து எடுத்து செக் பண்ணிட்டு அதன் பிறகு வந்து அவங்களோட கருத்தை சொல்லிட்டோம். 20 வருஷமா இருக்காங்க அப்படின்னா 2014, 2016, 2019, 2021 இந்த காலகட்டத்தில் அதிமுக தானே ஆட்சியில் இருந்தது, அவங்க பண்ணிருக்காங்க. அதுதாங்க தேர்தல் ஆணையத்துக்கும் ஆட்சிக்கும் சம்பந்தம் இருக்கா? தேர்தல் ஆணையம் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. நல்ல கேள்வி, அருமையானு கேட்டீங்க. தேர்தல் ஆணையம் இண்டிபெண்டன்ட் பாடி. அது வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் நான் ஏற்கனவே என்ன சொன்னேன் முன்னாடியே இந்த கருத்து, ஒவ்வொரு தடவையும் நாங்கள் வந்து தேர்தல் ஆணையத்தில் சொல்கிறோம் சம்மரி ரிவிஷன். அப்போ எங்களை கூப்பிடுவாங்க, உடனே சொல்லுவோம், ஏன் பாருங்க செத்தவங்களை நீக்கிங்க, இறந்தவங்களை இது இல்லாதவங்க தேவையில்லைங்க லிஸ்ட்டில், எல்லாரையும் வந்து விலாசமே இல்லாதவங்க அவங்களாம் இருக்காங்க நீக்கிங்க. ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் தீவிர சுருக்கம். அப்போ வந்து மீட்டிங் போடுவாங்க, ஆல் பார்ட்டி மீட்டிங். அப்போவும் சொல்லுவோம். இது வந்து இப்போ நாங்கள் இல்லை, இது வந்து 20 வருஷமாக சொல்லிட்டு தான் இருக்கிறோம். செய்யலையே 15 வருஷத்துக்கு மேலே பிரகாஷ், 15 வருஷத்துக்கு மேலே செய்யல. நாங்கள் இப்போ கேட்குறது வந்து அட்லீஸ்ட் இந்த SIR வந்தது இதுலையாவது செஞ்சு இந்த மாதிரி ஒரு வெளிப்படைத்தன்மையோடு வாக்காளர் பட்டியல் கொடுங்க தான் கேட்குறேன். எங்களுக்கு நாங்கள் மாநில அரசு அதிகாரமாக அது நீங்கள் கேட்குறது பார்த்தா மாநில அரசு அதிகாரத்துக்கு உட்பட்டது விஷயம் கிடையாது. இது செய்ய வேண்டியதான இந்திய தேர்தல். நம்ம சொல்லுவோம் செவடங்கால ஒரு சங்குனா நான் என்ன பண்ண முடியும்? இல்லை அப்படி நீங்கள் வந்து இல்லை அந்த மாதிரி நீங்கள் வந்து கருத்து எடுத்தா தப்பு. அது நான் நியாயப்படுத்தி சொன்னேன்ல எதுக்காக SIR. அந்த கேள்வியை முதல்ல வந்து நீங்கள் வந்து கேட்டது நல்லது. ஏன்னா நாட்டு மக்கள் தெரியணும். பாஜக ஆதரிப்பதனால் மட்டும் நாங்கள் ஆதரிக்கலை. நாங்கள் எங்களை பொறுத்தவரை பார்த்தா ஒரு வெளிப்படைத்தன்மையோட ஒரு பட்டியல் இருக்கணும், வாக்காளர் பட்டியல். அதுக்கு வந்து இப்போ இந்த ஸ்பெஷல் இன்டென்ஸ் ரிவிஷன் வந்து உதவியாக இருக்கும். எனவே தான் நான் சொன்னோம். எதுக்காக சொன்னோம்? ஒரு தொகுதியிலையும் பார்த்தா 15,000 20,000 பேர் வந்து இறந்தவங்க, வீடு விலாசம் தெரியாதவங்க, 2 ஓட்டு வச்சிருக்கோம். இப்படிலாம் இருக்கும்போது அவங்களாம் அந்த தொகுதியில் ஓட்டில் இருக்கணுமா? எனவே தான் நாங்கள் அது இந்த இன்டென்ஸ் ரிவிஷன் பண்ணி டிராஃப்ட் ரிலீஸ் பண்ணுங்க. அப்போ தான் வந்து அதனுடைய எத்தனை பேர் வந்து நீக்கப்படுற எத்தனை பேர் தெரியும். இன்னொன்று ரிவிஷனும் இருக்குல்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடிவு கிடையாது, அப்பீல் இருக்குது. உங்கள் ஓட்டு இல்லைன்னா நீங்கள் 4ஆம் தேதிக்கு பிறகு 9ஆம் தேதி லிஸ்ட் பண்ணுவாங்க. டிசம்பர் 9 டிராஃப்ட் லிஸ்ட்டு, வரைவு வாக்காளர் பட்டியல். ஆமாம் வரைவு வாக்காளர் பட்டியல், வரைவு வாக்காளர் பட்டியல் இறுதி இல்லைப்பா, வரைவு வாக்காளர் பட்டியல். ஏன்னா எங்கிட்ட சொல்றீங்களா வரைவு வாக்காளர் பட்டியல்? அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து வெளியிடும் போது அப்போ வந்து ஓட்டு அவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல. அதுக்குள்ளே நொதி கஞ்சி மாதிரி குதிக்கிறீங்க. ஒரு நிறைகுடம் வந்து தலைப்பாது குறைகுடம் கூத்தாட மாதிரி கூத்தாடிட்டு இருங்க, வானத்துக்கு பூமி குதிக்கிறீங்க. ஏன்னா
கள்ள ஓட்டை நம்பிருக்கு திமுக. எனவே தான் அந்த வகையில் பார்த்தினா அவங்களுக்கு தான் வந்து திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இது ஆகிப்போச்சு. இதுதான் உண்மை. ஓகே, வேற ஒன்றும் இல்லைல்ல. அதாவது சுபாஷ் ஒரு கேள்வி கேட்டாங்க, மாநகராட்சி ஆணையர் மிரட்டப்படுறாருன்னு கேட்டாரு. அதுக்கு பதில் மிரட்டட்டும், அவங்க மிரட்ட தான் செய்வாங்க. மிரட்டல் உருட்டல் அதுக்கெல்லாம் ஏன் சர்வை பண்ணா? உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறது யாரு? கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது. இல்லைன்னா ரிசைன் பண்ணிட்டு போங்க, இல்லைன்னா வந்து வேற என்ன டிபார்ட்மெண்ட் மாத்திரீங்கன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேவலம் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு இன்னும் பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் கொடுப்பாங்க, அதில் வந்து இதெல்லாம் அடிக்கலாம்னு சொல்லிட்டு இப்படி வந்து நாக்கு தொங்க போட்டு இருக்கிறவங்களுக்கு இதுதான் பண்ணுவாங்க. இது இல்லை இல்லை, எங்களை பொறுத்தவரை மிரட்டல, நாங்கள் யாரையும் மிரட்டல, கடமை செய்யுங்கன்னு சொல்றோம், அவ்வளவுதான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.